தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கி டாஸ்மாக் 717 கடைகள் மூடப்படும், கல்வி நிறுவனங்கள், கோயில்கள், பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் மூடப்படும், டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் கூடுதல் விலை விற்றால் நடவடிக்கைன்னு அறிவிச்சிருக்காங்க. இதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசு முன்மாதிரி அரசாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கல்விக்கூடங்கள் நடத்துங்க, மருத்துவமனைகள் நடத்துங்க, டாஸ்மாக் கடைகளை நடத்தாதீங்க. நாங்கள் என்ன சொல்லனா 4765 கடையும் மூடிடுங்க. மது விற்று ஜனங்க வாழ்கிறதுன்றது ஆபத்தானது, ஒரு அரசு விற்கிறதுன்றது மோசமானதும் கூட. நீங்கள் மொத்த கடையும் மூடுங்க. அதே நேரத்தில் 1400 மணமகிழ் மன்றங்கள் இருக்குது, அது ஒன்றுத்தை கூட மூடுவேன்னு அறிவிக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் பணக்காரன் நடத்துகிறான். அதை மூடுங்க, இழுத்து மூடுங்க, தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையானது அது இல்லை. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு இருந்தால் போதும், மூடுங்க. சாராயத்தை விற்று அதன் மூலமாக வரது மூலமாக அரசு நடத்தாதீங்க. அதே நேரத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது, மாதிரி நிலையாணிகள் கொடுக்கணும், பணியந்திரம் கொடுக்கணும்னு இருக்குது. இந்த டாஸ்மாக் துறைக்கு 23 வருஷம் 11,000 ரூபாய் சம்பளத்தில் பிடித்தம் போக வாழ்கிறான். ஒரே ஒரு எம்எல்ஏ இப்போ ஜெயித்தவங்க இல்லை அமைச்சர் பட்டியலில் இடம்பெற்றவங்க யாராவது ஒருத்தர் இந்த 11,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்ந்து ஒரு மாதம் காட்டுங்க. இந்த டாஸ்மாக் ஊழியர் எல்லாருமே நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கான். ஒரு துறையில் பணி நிரந்தரமே இல்லாத துறை என்று சொன்னால் டாஸ்மாக் கடைகள் தான். அதை பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லை. அவனை நசுக்குனாலும் சரி, ஆட்சிக்கு நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கணும். உங்களால் 2,500 ரூபா கொடுக்க முடியல, தங்கம் கொடுக்க முடியல, மோதிரம் கொடுக்க முடியல, மற்றது கொடுக்க முடியலன்னா அதை அடிக்க வேண்டிய ஒரே இடம் டாஸ்மாக். நல்ல பேர். உண்மையாக தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறோம். ஏன்னா டாஸ்மாக் ஊழியர்களுடைய குடும்பங்கள் கூட தான் மாணவர் இருக்காங்க, இளைஞர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. பாதிக்கப்பட்டு சொன்னால் முன்ன. அதே நேரத்தில் இந்த 23,000 பேருக்கும் நல்ல வழி காட்டுங்க. அவர்களுக்கு இன்றைக்கு அரசு ஊழியராக்கி அவளுக்கு ஒரு 23,000 பேர் வருஷம் உழைச்சிருக்கான். வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி இல்லை 50,000 கோடி டாஸ்மாக் துறை கொடுத்தது. அவன் வேர்வை, ரத்தம், உழைப்பு அதுலேருந்து கொடுத்தது. நீங்கள் அவனுக்கு அரசு ஊழியராக்கி இந்த 23,000 சம்பளம், 23 வருஷத்துக்கு என்ன சம்பளமோ அதை கொடுத்து மாற்று பணி தயவு செஞ்சு கொடுங்க. நீங்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒப்பந்த முறையில் வேலை செஞ்சு பணியந்திரம் சொல்லியிருக்கீங்க. இவங்கெல்லாம் 23 வருஷம் வேலை பார்த்துட்டாங்க. 4 மடங்கு செஞ்சாச்சு, 4 மடங்கு செஞ்சாச்சு. நீங்கள் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நீங்கள் வந்த உடனே 10 கையத்தில் முதல் கையத்தை எது போட்டிருக்கணும்னா 5 வருஷம் வேலை பார்த்த ஒப்பந்த முறையில் இருந்த டாஸ்மாக் ஊழியர், தூய்மை பணியாளர், செவிலியர், அரசு ஊழியர், ஆசிரியர், மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, அத்தனை துறையில் இருக்கக்கூடிய நிரந்தரப்படுத்தாத ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி அரசாணை போட்டிருக்கணும். அது செஞ்சுருக்கணும். நீங்கள் அதை செய்வதற்கு மாறாக நீங்கள் டாஸ்மாக்னுடைய இத்தனை 1000 தொழிலாளி